நண்பர்களே, தவிர்க்க முடியாதுங்கிறதால ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வருஷம் வருஷம் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா அது எந்த ஹெல்த் இஷ்யூ வந்தாலுமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில. இந்த விஷயத்த கவனிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கை உடையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு சரியான உதாரணம் ஒன்று நான் சொல்ல விரும்புறேன் உங்ககிட்ட. என்னோட கஸ்டமர் ஒருத்தர் 18 வருஷமா என்னிடத்துல பாலிசி வச்சிருக்காங்க. பாலிசி எடுக்கும்போது மட்டும்தான் நான் அவரை மீட் பண்ணி பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா என்னை மீட் பண்ண அனுமதிக்கல அந்த கஸ்டமர். என்னோட ஒரு ஃபோன் கால் கூட அவர் அட்டன் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. என்னோட ரிமைண்டர் மட்டும் அவருக்கு போயிட்டே இருக்கும். அவர் எவ்ரி இயர் வந்து ஆன்லைன்லேயே அவரோட பேமெண்ட் ப்ராசஸை முடிச்சிருவாரு. பாலிசி டாக்குமெண்ட் அவருக்கு போயிடும். அவர் வழக்கம் போல அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். லாஸ்ட் இயர் அவரோட ப்ரீமியம் வந்து கட்டுறதுக்காக அவருக்கு ரிமைண்டர் அனுப்பினப்போ அவர் எனக்கு கால் பண்ணார். என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்மளை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்போது அவருக்கு சில டவுட் இருந்தது. அதை என்கிட்ட கேட்டார். நான் வந்து என்னோட ஆஃபீஸில் இதே மாதிரி என்ன மாதிரி இன்னொருத்தர் வந்து ப்ரீமியம் கட்டிட்டு இருக்காரு. 10 லேக்குக்கு ப்ரீமியம் வந்து நான் கட்டக்கூடிய ப்ரீமியம் 10 லேக்ஸ் கவரேஜில் அவர் கட்டிட்டு இருக்காரு. 1.5 லேக் கவரேஜுக்கு நான் வந்து 10,000 ருபீஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது இருந்த ப்ரீமியம் இருந்த ப்ராடக்டை இப்போ நிறைய அப்கிரேஷன் வந்திருக்கு சார். இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. நான் உங்களை ஒவ்வொரு முறை தொடர்பு கொள்ளும் போதும் நீங்கள் என்னிடத்துல தொடர்பு கொள்ளலை. என்னோட கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. ஒவ்வொரு முறையும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கவரேஜுமே மாறிட்டே இருக்கும். நிறைய ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ காலத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய அப்கிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ல வரக்கூடிய அப்கிரேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அவரோட கட்ட வேண்டிய ப்ரீமியமில் அவர் கட்டின அதே ப்ரீமியமில் அவருக்கு அதிகமான கவரேஜை நம்ம வாங்கி கொடுக்க முடிஞ்சது, அதே கண்டினியூட்டியோட. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் யாரும் செஞ்சிடாதீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரினிவல் பண்ணும்பொழுது உங்களோட ப்ராடக்ட்ல என்ன அப்கிரேஷன் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. ஒரு கிளைண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னிடத்துல பாலிசி எடுத்தாரு. 15 வருஷமா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க சம்மிஷன் ரொம்ப கம்மியா வச்சிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கான ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். பட் அவர் வந்து ஓகே எனக்கு இப்போ இவ்வளவுதான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீமியம் வந்து கம்மியா கட்டணும் அப்படிங்கிறதுல மட்டுமே கவனமா இருந்தார். அவருக்கு நம்ம பாலிசி கொடுக்கும் பொழுது அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு சம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இதை நான் மீன் பண்ணி தான் நான் அந்த சம் இஷ்யூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு ட்ராவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. ப்ரீமியம் எனக்கு வந்து அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணாமையே போயிட்டாரு. என்ன ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னா, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆஃபீஸில் அவருக்கு வந்து இன்னொரு கவர் இருக்கு அப்படிங்கிறதால, இது வந்து ஒரு அடிஷனலாக தான் இருக்குது அப்படிங்கிறதால அவர் இதில் சம்மிஷூட் இன்க்ரீஸ் பண்ண அவர் விரும்பல. சரி ஓகே, நானும் புஷ் பண்ண தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. பட் அந்த முடிவு அவர் தானே எடுக்கணும். ஸோ அவர் தள்ளி போட்டுட்டே வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு. ரிட்டையர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கிளைம் வந்துருச்சு. உடனே ஒரு கிளைமும் வந்துருச்சு. ஸோ அந்த கிளைம் வந்துட்டு அப்புறமா அது ஒரு மேஜரான கிளைமா இருந்ததால அவருக்கு வந்து சம்மிஷூடு வந்து அவர் கேட்டபொழுது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியல. இதுவரைக்கும் நான் கேட்டேன் சார், நீங்க சம்மிஷூடு எடுத்துக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் அதை மறுத்துட்டாரு. அவர் கேட்கும் பொழுது அவருக்கு அந்த சம்மிஷூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. காரணம், அவர் ஒரு கிளைம் போயிட்டதால், அது ஒரு மேஜர் கிளைமா இருந்ததால இன்சூரன்ஸ் கம்பெனி திரும்பவும் அது சம்பந்தமா நிறைய கிளைம் வரும் அப்படிங்கிறதால அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ
ஸோ இதனால அவருக்கு சம்மிஷூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறமா ஒரு டாப் அப் ப்ரொபோசலாவது அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான தவறுகளும் நாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே நாம் வந்து ஒரு சேஃபர் சைடு. ஸோ நாம் ஆஃபீஸில் இருக்கிற கவரேஜை மட்டுமே நம்பி இல்லாமல் நம்மளோட பர்சனல் கவரேஜில் ஒரு நல்ல பெட்டரான ப்ரொடக்ஷன் வச்சுக்கிறது நல்லது தான். அது நம்மளோட ஹெவி லாஸை பேலன்ஸ் பண்ணிடும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.